கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுப்பா நல்லவர், ஒரு பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிசயங்களை பார்ப்பீர்கள். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 16 அதிகாரம் 27வது வசனம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு வல்லமையும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். ஆண்டவருடைய ஸ்தலத்தில் அவர் இருக்கிற இடத்துல வல்லமை இருக்கிறதா, மகிழ்ச்சி இருக்கிறதா? அவரிடத்தில் இருக்கிற வல்லமை அவர் நமக்கு தருகிறார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது. மார்க் 5வது அதிகாரத்தில் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரியை சுகமாக்கினது. அதே வல்லமையை அவருக்காக நாம் எழும்பும் பொழுது நமக்குள் வைக்கிறவர். நம்மிடத்திலிருந்து வல்லமையை ஆண்டவர் புறப்பட பண்ணி அநேகரை சுகமாக்க அவர் கிருபை பாராட்டுகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய ஸ்தலத்தில் அவரிடத்துல மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, மனிதர்கள் துக்கத்தோடு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்காங்க, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் மனதில் துக்கம், வேதனை, கவலை. முகத்தில் ஒரு பிரசன்னத்தை பார்க்க முடியலை, ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியலை. அப்படிப்பட்ட நெருக்கடியான நிலை அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் இயேசுப்பா என்ன செய்வாரா? அவர் மகிழ்ச்சியை தருவார். அவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவார். இங்கே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஜீவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டோடையத்திலிருந்து வல்லமை உங்களுக்கு தரப்போகிறார், மகிழ்ச்சியை தரப்போகிறார். விசுவாசிப்பீங்களா? நிச்சயமாய் தருவார். நீங்கள் எந்த நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கலாம், மகிழ்ச்சி வரப்போகுது. மகிழ்ச்சி ஆண்டவர் தரப்போகிறார். நீங்கள் அதிசயங்களை பார்க்க போகிறீர்கள். உங்களுக்காகவே நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஆண்டவர் தரும்படிக்கு அவரிடத்தில் உங்களுக்காக மன்றாட போகிறேன். அடியனோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உடைய விலையேறப்பட்ட பிரசன்னத்துக்காய் நன்றி. வல்லமையும் மகிழ்ச்சியும் இடத்தில் இருக்கிறது. இதோ உடைய ஜீவ வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிறதான அனைவருக்குள்ளும் உடைய வல்லமையை முதலாவது ஊற்றுவீரா, உடைய வல்லமையை ஊற்றுவீரா. 2வதாக மகிழ்ச்சியை வைப்பீராக. இதுவரையிலும் துக்கத்தோடு, வேதனையோடு, கவலையோடு நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன், ஏன் இந்த உலகத்தில் வாழுகிறேன் என்று யாராவது நினைத்து கொண்டிருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த போராட்டத்தின் பிரச்சனையை மாற்றி மகிழ்ச்சியை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக. எல்லாருடைய துக்கங்களும் சந்தோஷமாய் மாறி உடைய நாம மகிமைப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். குறிப்பாக வியாதிப்பட்டவர்களை இப்பொழுதே சுகமாக்குங்கள். ஆசீர்வாதம் இல்லாத மக்களுக்காக மன்றாடுகிறேன். ஆசீர்வாதத்தினாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குறிப்பாக திருமணம் நடக்காத ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் திருமணம் நடக்கட்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்களில் குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமணம் முடிந்து பிரிந்து வாழுகிற குடும்பத்தில் பிரிவினை மாற்றி ஒரு மனதை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் சில வழக்குகள், சில விசா பிரச்சனைகள், இன்னும் சில சொத்து பிரச்சனைகள், எதெல்லாம் எந்த குடும்பத்தினாலும் அதெல்லாம் மாற்றி அமைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்துவிட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.